உலகம் அழிந்தாலும், கடல் அலைகள் ஒழிந்தாலும், வறுமை வந்தாலும் கடவுளை நினைத்து வாழ் என்று சொல்லி எங்களை வாழ வைத்த தாய் தந்தையர் வாழ்ந்த நாட்டிலே நீர் ஓடும் ஓடைகளா அல்லது ஆறுகளா எதுவானாலும் அதில் அணை கட்டி பாசனம் கண்டு தொழில் துறையை வளர்த்து கல்விக்கு கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த நாட்டிலே வெளிநாட்டான் பணத்தை கை நீட்டி வாங்கி மக்களை இருளில் வாட வைத்து பேயாட்டம் ஆடும் இயான் அம்புரோஸ் கூட இருந்து குளிபறித்து முதுகிலே குத்தும் நய வஞ்சகன், நெஞ்சிலே அச்சமின்றி பாவத்தின் மஞ்சத்தில் கொஞ்சி 54 கோடி பணத்திற்காக கூடன்குளம் அணு மின் நிலையத்தை காட்டிக் கொடுக்கும் பாதகன், இவனா கத்தோலிக்க போதகன், வெளிநாட்டானின் அடிமை இவன். இவன் சொல்வது மடமை, இவனை பார்ப்பதோ கொடுமை. நேர்மை எங்களின் உடைமை, உனது முகத்திரையை கிழிப்பது எங்கள் கடமை. செந்தூர் முருகனும் உவரி அந்தோணியாரும் வாழும் மண்ணில் கண்ணியம் வேண்டும், எண்ணத்தில் தியாகம் வேண்டும். உனது பணத்தின் மோகத்தால், நாட்டை காட்டிக் கொடுக்கும் வேகத்தால், மக்கள் வாழ்வை அளிக்கும் தாகத்தால் கண்ணீரை மண்ணில் சிந்தி தொழில்கள் நலிந்து துடியாய் துடிக்கும் தமிழ் மக்கள் பொங்கினால் நீ தாங்க மாட்டாய். கத்தோலிக்க மக்களுக்கு களங்கமாய், நன்னெறிக்கு பங்கமாய், பண்பிற்கு தீமையாய், நடமாடும் பேயாய் சேயாய் வாழும் உனது வாழ்க்கையை மாற்றிக்கொள். மக்களை வாழவிடு, கூடங்குளத்தை விட்டுவிடு. மக்களுக்கு ஒளி பிறக்கட்டும், மின்சாரம் கிடைக்கட்டும், கல்வி வளரட்டும்.